கேரட் பொரியல் இவ்வளோ சூப்பராக இருக்கே, எங்கள் வீட்டில் இப்படி நல்லா வரமாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கவே வேண்டாம். அதான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமையும் இருக்கணும், அதே நேரத்தில் நல்லா சாஃப்டாகவும் இருக்கணும், நல்லா வெந்து சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு நல்ல பஞ்சு மாதிரி இருக்கும். இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு சாப்பாடு கூட கிளறி கொடுக்கலாம், அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இதையே பிகினர்ஸ்லாம் செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது இந்த மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறோம். வாங்க எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். பாருங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். உளுந்தம்பருப்பு நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குங்க. இந்த பொரியலுக்கு உளுந்தம்பருப்பு எந்த அளவுக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உளுந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் கடுகு போடுங்க. சீக்கிரமாக கடுகு போட்டிங்கன்னா உளுந்து பொரியறதுக்குள்ளேயே கடுகு ரொம்ப தீஞ்சு போன மாதிரி ஆயிரும். அதுக்காக இப்போ இதில் 2 பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கோங்க. கருக விட்டுறாமல் பார்த்து நம்ம செய்யணும். பாருங்கள், ரெண்டுமே ஒன்றா நமக்கு புரிஞ்சிருக்கு. இப்போ இந்த நேரத்தில் பச்சை மிளகா 2 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இதை போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் கொஞ்சம் பொடியாகவே கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம என்ன பண்ணலாம், உப்பு போட்டுடலாம். உப்பு போடும் போது வெங்காயத்துலலாம் நல்லா பிடிச்சிரும். இப்போ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதிலே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேருங்க, கலர் நல்லாயிருக்கும். ஒரே ஒரு காஞ்ச மிளகாயும் நல்லா இந்த ஸ்டேஜில் நீங்கள் நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. முன்னாடியே போட்டிங்கன்னா கருகிரும். இந்த ஸ்டேஜ்லேயே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, உப்பு மஞ்சள் தூள் எல்லாமே போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இந்த கேரட் துருவினதை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிள்ளை எல்லாமே முன்னாடியே போடாதீங்க, போட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி கருகுன மாதிரி ஆயிரும் உங்களுக்கு. அதனால இதை எந்த ஸ்டேஜில் போடலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அப்போ தான் பொரியல் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு லேசாக கொஞ்சமாக மட்டும் பாருங்கள், 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி தெளித்தா போதும். இது ரொம்ப நேரம் நீங்கள் தண்ணியெல்லாம் போட்டு இதை வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. லேசாக நீங்கள் தண்ணி தெளிச்சிங்கனாலே போதும், அதுலேயே நல்லா வெந்துடும். இது 1 நிமிஷம் மட்டும் மூடி இருந்தால் போதும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். பாருங்க, 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், எடுத்து நல்லா மறுபடியும் ஒரு வாட்டி பிரட்டி விடணும். அப்படி இல்லைன்னா நம்ம தண்ணி லேசாக தான் தெளிச்சிருக்கோன்னொன்னே அது என்னாகும், சீக்கிரமாக நல்லா உதிரியாக நல்லா வெந்துடும், பஞ்சு மாதிரியே இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பிரட்டி விட்டதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும், தேங்காய் துருவல் போட்டுட்டு நல்லா மல்லி இலையும் போட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிள்ளையும் சேர்க்கலாம். போட்டு இதுக்கப்புறம் நம்ம இதை மூடி வைக்கக்கூடாது, நல்லா அப்படியே நல்லா பிரட்டி விட்டுருங்க. கலர் மாறாமல் உங்களுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் மூடி வச்சிட்டிங்கன்னா இந்த கருவேப்பிலை கொத்தமல்லியோட கலர்லாம் சேஞ்ச் ஆகி காயே வேறு மாதிரி ஆயிடும். 1 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும், அப்படியே கலந்து விடுவோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதங்கிடும். வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்களா, ஒன்றுமே தண்ணியெல்லாம் இது இல்லை, நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. வாங்க எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். கேரட் பொரியல் இவ்வளோ சூப்பராக இருக்கே, எங்கள் வீட்டில் இப்படி நல்லா வரமாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கவே வேண்டாம். இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு சாப்பாடு கூட கிளறி கொடுக்கலாம், அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இப்படி இருக்கும் போது கேரட் பொரியல் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கலரும் பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகாமல் அப்படியே இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி இருந்தால் நம்ம சாதத்தில் போட்டு பிள்ளைங்களுக்கு கட்டி கொடுக்கறதுக்கும் நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் இதை சாப்பாட்டுக்கு, அதாவது புளிக்குழம்புக்கு, தயிர் சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும்.